ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமீபத்தில் ஒரு சகோதரன் என்னோடு பேசின பொழுது அவர் சொன்னார், இந்த வாழ்க்கையில் நான் அதிகமாய் கஷ்டப்படுகிறேன். ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் எனக்கு சாபமாய் அது என் மேலே வந்திருக்கிறதா என்று சொல்லி அவர் கேட்டார். நான் சொன்ன, இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா விதமான சாபங்களும் சிலுவையிலே அவைகள் உடைக்கப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். ஒருவேளை நீங்க கூட உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க நிலைமையை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, உங்களுடைய காரியங்களை பார்த்து நீங்க சொல்றீங்களா, ஏதாவது சாபம் இருக்குமா, ஏதோ கர்ஸ் நம்ம மேல இருக்குமா என்று எண்ணுகிறீர்களா? இந்த வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்காய் சாபமானார். அவர் எல்லா சாபத்தையும் உடைத்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். கலாத்தியர் 3:14 நாம் வாசிக்கிற பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று நாம் ஆசிக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. இது எப்படி இந்த மாற்றம் நடந்திருக்கிறது? இயேசு நமக்கு விரோதமாயிருந்தவைகள், எதிரடையாயிருந்தவைகள், குற்றத்துக்குரியவர்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், சாபத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும், அந்த சாபத்தை எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் அந்த இடத்துல அதுக்கு பலி செலுத்தி தம்முடைய நீதியினாலே அவைகளை வென்று நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தைரியமா நினைங்க, உங்க மனதில் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் எதிர்காலத்தை இயேசு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் இயேசுவின் வழியாய் எனக்கு வருகிறது. என் பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய மனதிலே மிக ஆழமாய் எண்ணுங்கள். இயேசுப்பா ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இது சாதாரணமாய் நடக்கல. ரோமர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். Because his righteousness, Jesus is our righteousness. அவருடைய நீதியினாலே இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். சாபத்தை முறித்து போட்டிருக்கிறார். தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவனோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கிற பொழுது. நிறைய பேர் நினைக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி, எனக்கு பிளஸ்ஸிங் கிடைத்தால் போதும். இல்லை, ஏசப்பாவையும் பிளஸ்ஸிங்கையும் பிரிக்கவே முடியாது. ஏசப்பா இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். ஏசப்பா இருக்கிற இடத்துல மிரக்கல் நடக்கும். ஏசப்பா இருக்கிற இடத்துல விடுதலை உண்டாகும். ஆசீர்வாதம் அதிகமாய் உண்டாகும். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேதுருல வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்க மனதில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am a blessing. நான் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். I will enjoy that blessing. சாபத்தை அல்ல, சாபம் என்னுடையதல்ல. இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Along with Jesus you are blessed. இயேசுவினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் செபிக்கலாம். எங்களை
சகல ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்வில நடக்கிறத வைத்து என்னென்னவோ எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய வாழ்விலே பிசாசு செய்திருக்கிற தந்திரங்கள், அவனுடைய எல்லா புரோகிராமை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிராகரிக்கிறோம் ராஜா. உம்முடைய சித்தம், உம்முடைய ஆசீர்வாதம் அனுதினமும் இந்த பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருடைய பிரியம் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தும், மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.